ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இது நாள் வரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ போதுமான அளவு காத்திருந்துட்ட, கஷ்டமும் பட்டுட்ட. அதனால தான் இனிமேலும் உன்னை கஷ்டப்படாமல் காப்பாற்றணும்னு உனக்கான நல்லதை செய்கிறதுக்காகவும் நீ ஆசைப்பட்டதை செஞ்சு முடிக்கிறதுக்காகவும் சீரடியிலிருந்து உன்னை தேடி ஓடி வந்தேன் என் செல்லமே. இனி உனக்கான வேலையை உன் விருப்பம் போலவே உன் சாயப்பா நான் முடிச்சு கொடுக்குறேன். நீ என்ன செய்வதாக இருந்தாலும் தைரியமாக துணிஞ்சு செய். ஏன்னா நீ பயப்படுறதாலேயோ யோசிக்கிறதாலேயோ எதுவும் நடக்காமல் இருந்துருமா என்ன? என்ன நடக்கணும்னு இருக்கோ அது உன் வாழ்வில் நிச்சயமாக நடக்க தான் போகுது. நடப்பது அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய துணிவோடு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. உனக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது யாரும் வந்து உதவ போகிறதும் இல்லை. உன் வாழ்க்கையை உனக்கு பதிலாக அவங்க வாழ்கிறேன்னு சொல்லி அத்தனை கஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. நீ தைரியமாக இருந்தாதான் உன் சாயப்பா உன்னை காப்பாற்றி உனக்கான வேலைகளை நீ ஆசைப்பட்டது போல் செஞ்சு முடிக்க முடியும். இந்த நல்ல நேரத்தில் அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு அடுத்தவனை யோசித்து நீ மனம் வருந்த வேண்டாம். நீ உன் வாழ்க்கையில் என்ன கிடைச்சாலும் சரின்னு ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. ஐயோ நான் கேட்டது இன்னும் கிடைக்கலையேன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நல்ல வேலை கெட்டது நடக்கலையே நினச்சி மகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா இல்லாததும் உன்னிடம் தானாக வந்து சேருமென்னு செல்லமே. உன்னை படைச்ச உன் சாயப்பா எனக்கு தெரியாத எந்த நேரத்தில் உனக்கு எது தேவைன்னு நீ நம்பிக்கையோட பொறுமையாயிரு. உனக்கான நல்லதை நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளால் நீ பட்ட துயரமும் உறவுகளுக்குள் நீ பட்ட துயரமும் எல்லாம் நான் அறிவேன். இருந்தாலும் கூட அவங்க என்னதான் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்களிடம் அனுசரணையோட அன்பாகவும் பாசமாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து தானே பேசிக்கிட்டு இருக்க. அதே போல உறவென்று அறியாத மனிதர்களிடமும் நீ இரக்கம் காட்டுவதும் தர்மம் செய்வதும் உன் சாயப்பாக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. அதன் காரணமாக தான் நீ விரும்பிய எல்லாவற்றையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். உன் நல்ல குணத்திற்கான பரிசும் தான தர்மம் செய்யக்கூடிய இரக்க குணத்திற்கான மதிப்பானையும் நான் உன் வாழ்க்கையை உயர்த்தப் போகிறேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மாற்று இருக்கத்தான் செய்கிறது. அது உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதுலாம் இங்கே கவலை கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனசை நீ திடமாக வச்சுக்கோ. 2 வார்த்தை பேச வேண்டிய இடத்துல அதிகம் பேசுவது உன் தவறு தானே. ஆலோசனை கூறும்போது கூட நீ என்ன நினைக்கிறியோ அதை நேரடியாக சொல்லணுமே தவிர வேறு யாருக்கிட்டையாவது சொல்ல வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கு பிடிச்ச மாதிரி நேர்மையாக நீ வாழ்ந்தால் போதும். வெற்றியோ தோல்வியோ நிச்சயமாக அது உனக்கு நல்ல விதத்தில் தான் நடந்து முடியும். தோல்வி அடைகிறோமே நினச்சி வருத்தப்பட வேணாம். இது நாள் வரை நீ தோற்ற தோல்விகளுக்கெல்லாம் மாற்றாக இப்போது உனக்கான வெற்றியை நான் தர்றேன். உனக்கு வேணுங்கிறத மற்றவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தினா அது உனக்கு கிடைக்காமலே போய்விடும். நீதானே உனக்கானதை அடைய முயற்சி செய்ய வேண்டும். நானே கதின்னு இருப்பவர்களையெல்லாம் நான் எப்போதும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த வகையில் உன்னையும் நான் வழிநடத்துவேன் என் செல்லமே. எந்த துன்பமும் உன்னை நெருங்காமல் பாதுகாக்க வேண்டியது எனது பொறுப்பு தானே. எப்போது நீ என்னை முழுமையாக நம்பினியோ அந்த நிமிஷத்திலிருந்தே உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் தயாராகிவிட்டேன். நல்லவர்கள் ஒருபோதும் தோற்பதில்லை. என்னை நம்பிய உன்னை நான் ஒருபோதும் கைவிடுறதும் கிடையாது. உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் உன் சாயப்பா நான் இருப்பேன் என் செல்லமே. நீ இந்த சாயப்பாவை மனசில் நினச்சிக்கிட்டு ஏற்றி வச்ச தீபம் போலவே உன் வாழ்க்கையும் பிரகாசமானதாக மாறத்தான் போகிறது. கூடிய சீக்கிரம் நீ அதை உணரும்படி நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே நீ நினச்ச காரியங்களையெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உன்னை சுற்றி என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். உன் பக்கத்தில் நான் இருக்கிறதுனால என்னை மீறி எந்த தவறும் உன்னை நெருங்கவும் முடியாது. எந்த கெட்ட மனிதர்களின் சகவாசமும் நட்பும் உன்னை எதுவும் செய்யவும் முடியாது என் செல்லமே. உனக்கு தேவையானது மட்டுமே உன்னை வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். மற்ற எதையுமே உன் பக்கத்தில் கூட நான் வரவிட மாட்டேன்.
நீ எதை நினச்சும் கலங்க வேண்டாம். இன்றுதான் உன் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிப்பது போல கூட நீ நினச்சிக்கோ. எப்போது நீ மனசில் நம்பிக்கையோட துணையோட தைரியமாக உன் வாழ்க்கையை வாழலான்னு நினைக்கிறியோ அப்போதிலிருந்தே உனக்கான முன்னேற்றத்தை நான் தருவேன்.